ஹலோ guys, வெல்கம் டு மேட்மேன் சேனல். ஓகே, இது முன்னாடி நிறைய பேய் கதை போட்டுருந்தேன். ஓகே, இது முன்னாடி என்ன பேய் கதை போட்டிருந்தேன்னா விதமான வெரைட்டியான பேய் கதை போட்டேன். சாம்பார்லாம் போட்டு செஞ்சுருந்தேன். ஓகேயா, இப்போ பார்த்தனா பேஸ் ஆன் ட்ரூ ஸ்டோரி. ஓகே, ஒன்றாவது கதை எனக்கு நடந்தது, சீரியஸாக ஒரிஜினலாக எனக்கு நடந்தது. ஐ எக்ஸ்பீரியன்ஸ் அட் த ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, நான் அப்புறம் என் தங்கச்சி, ரெண்டாவது கதை என் தங்கச்சி, மூணாவது கதை தான் தரமாகவே இருக்கும் என் ஃப்ரெண்டோட கதை. ஃப்ரெண்டு வந்து என் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க. ஸோ வந்து இது நேற்று இந்த கதை சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க கதை எடுத்து சொல்ல போகிற முடியுமா அப்படின்னு சொல்றதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஓகேயா, அதுதான் அந்த கதை சொல்ல போகிறேன். ஓகேயா, ஸோ அந்த பயங்கரமான கதைக்கு போவோமா? ஓகே, அந்த பேஸ் ஆன் ட்ரூ ஸ்டோரி ஒன்றாவது ஸ்டோரின்னு பார்த்தோன்னா, ஓகே, இது வந்துட்டு எனக்கு நடந்தது. ஓகே, இது எனக்கு நடந்தது, சத்தியமாக சொல்ல எனக்கு நடந்தது. நான் பார்த்தேன்னா அலறிட்டேன். ஓகே, இதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது எந்த இடத்துல நடந்துச்சு நான் சொல்கிறேன். ஆனால் வந்துட்டு உண்மையாலே அந்த இடத்துல தான் இருக்குது, போக மாட்டேன் அப்படின்னு சொல்லாதீங்க. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா புரோகா ஹில். ஓகே, புரோகா ஹில்லில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது வந்து ஹைக்கிங் பிளேஸ். ஓகே, புரோகா ஹில் ஹைக்கிங் பிளேஸ். ஏன்னா ஹார்ட் பிளேஸ். ஓகே, ஹைக்கிங் பண்ணுறதுக்கு ஹார்ட். ஓகே, லெவல் இருக்குல்ல, ஈஸி, மாடரேட், அப்புறம் ஹார்ட்னு. ஸோ இந்த ஹைக்கிங் வந்து ஹார்ட். ஓகே, ஸோ வந்துட்டு எனக்கு வந்து பேசிக்கலி ஹைக்கிங் த ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, நான் ஹைக்கிங் போனேன், அதோடு தான் எனக்கு ஹைக்கிங் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஓகே, ஸோ ஹைக்கிங் வந்துட்டு அட்வென்ச்சராக இருக்கும்ல. ஸோ நார்மலாக வந்துட்டு ஹைக்கிங் போகிறவங்க கண்டிப்பாக அந்த ஜங்கல், ஓகே, அந்த கூணவங்க இருக்குல்ல, அங்கே அந்த மாதிரி இடத்துல தான் நம்ம போவாங்க. ஓகே, அதான் அந்த இடத்துல தான் ஹைக்கிங் செய்ய முடியும். ஓகே, ஸோ அப்போ சுற்றி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக காடுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு பேயின்னு ஒன்று இருக்கும். பேயின்னு ஒன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம உயிரை வாங்க ஒன்று இருக்கும். ஓகே, நான் சொல்கிறேன் அந்த புரோகா ஹில். ஓகே, அந்த புரோகா ஹில் வந்துட்டு இந்த சம்பவம் நடந்த பிறகு என்னோட மே ஃப்ரெண்ட்டை போய் கேட்டேன். ஓகே, ஓகே, இது வந்துட்டு ஒரு 5 years ago அந்த மாதிரி. ஓகே, சரி, நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் கேட்டேன், நான் இந்த மாதிரி பார்த்தேன் உண்மையா அப்படி. அந்த ஃப்ரெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? ஓகே, அன்னைக்கு காலையில் 4 மணி இருக்கும். சீவல் கொக்கு வச்சு அதில் இல்லை. ஓகே, 4 o'clock. ஓகே, 4 o'clockனா நாங்கள் வந்து அங்கே 4 o'clockலாம் இருக்கணும். ஹைக்கிங்க்கு 4 o'clock இருக்கணும். யார் சாமி நீ 4 o'clockலாம் ஹைக்கிங் போகிற அப்படின்னு. ஏன்னா ரீசன் சன்செட். ஓகே, சன்செட் வந்து அரௌண்ட் லைக் 6 o'clockலாம் வந்துட்டு சன்செட் ஃபுல்லாக சன்ரைஸ் வந்துடும். ஓகே, சன்ரைஸ் வந்துச்சுன்னா நம்ம அந்த சன்ரைஸ் பார்க்கலாம். ஓகே, நம்ம நேரடியாக இருக்கும் அந்த சன், அப்படி கிட்ட பார்க்கலாம். ஓகே, அதே டைமில் ரொம்ப நேரம் அங்கே இருந்தோம்னா நம்ம எரிஞ்சு கருகி போயிடும். ஓகே, ஸோ வந்துட்டு 4 மணிக்கு அங்கே இருக்கணும்னா அப்போ எத்தனை மணிக்கு எழுந்துச்சி கிளம்பணும்? 2 மணிக்கெலாம் எழுந்துச்சி கிளம்பணும். ஓகே, ஏன்னா இது வந்து நெகிரி செமினானுக்கும் ஸ்லாங்கருக்கும் பார்டருக்கு நடுவில் தான் இருக்குது அந்த புரோகா ஹில். ஓகே, ஸோ வந்துட்டு 2 மணிக்கு கிளம்பணும். ஸோ 2 மணிக்கு கிளம்பணும். நானும் ப்ரிப்பேர்ட் ஆகி எல்லாம் கிளம்பி அங்கே போய் சேர்றதுக்கு மணி 3:30 ஆயிடுச்சு. ஓகே, 3:30 ஆனோடனே ஸோ எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு, ஏன்னா அவங்க வந்து அந்த புரோகா ஹிட் வந்துட்டு எப்போ என்ட்ரன்ஸ் வந்து விடுவாங்கன்னா அரௌண்ட் லைக் 4 இல்லை 4:50 இல்லை 4:10 தான் விடுவாங்க. ஓகே, அந்த டைம் தான் ஏற முடியும்னு சொல்லிட்டு. ஸோ நிறையா பேர் அந்த டைம் நான் போகும்போது நிறைய பேர், அளவுக்கு மீறி நிறையா பேர். ஓகே, ஸோ நாங்களும் வந்து நானும் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். எனக்கு அப்போ சின்ன வயசு தான். அப்போ ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். ஸோ போய் ஏறணும் ஆசையாக இருக்குது ஹைக்கிங்னு. ஓகே, எனக்கு வந்து நேச்சர்னால் ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஸோ நானும் தேரில் ஏறணும். ஓகே, கூட்டமாக ஏறணும். ஏறிட்டே போயிட்டே இருந்தோம். ஏறிட்டே போயிட்டே இருக்கும் போகிறப்ப சுற்றி காட்டில். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வச்சுக்கோங்க, இது வந்து எப்படியே வலிச்சுக்கிட்டு இப்படி மேலே ஏறும். இப்படி தான் மேலே அப்படி மேலே ஏறும். கயிறுலாம் இருக்கும் தெரியுமா? ஏறும்போது பக்கத்தில் வந்து ஜங்கல். ஓகே, அந்த ஜங்கலில் வந்துட்டு அது இருந்துச்சு. அதை நான் எப்படி பார்த்தேன்னா, நான் வந்து ரொம்ப நேச்சுரல் லெவலவா. ஸோ வந்துட்டு நான் வந்து நடுவில் இருந்தேன். ஒரு சில கூட்டம் வந்துட்டு மினுக்குது. அவங்க வந்து எங்கள் கூட வந்தவங்க கிடையாது. ஒரு சில கூட்டம் மினுக்கு இருந்துச்சு. என் கூட்டம், என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ், என்னோடய ஃபாதர்ஸோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃபாதர்ஸோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வந்துட்டு பின்னால் வந்துருக்காங்க. அவங்க கூட்டமாக இருந்தால். ஸோ நான் வந்து மினுக்கு போயிட்டேன். ஸோ நான் பிட்வீன் நடுவில் இருக்கேன். நான் மட்டும் தனியாலாம் நடுவில் இருக்கேன். மினுக்கு ஒரு குரூப், பின்னால் ஒரு குரூப். ஓகே, ஸோ தனியாக தான் இருக்கும்போது எனக்கு வந்துட்டு அவங்க வரட்டும்னு சொல்லி நான் அந்த இடத்துல வெயிட் பண்ணேன். ஓகே, அதான் உண்மையாக இருந்து நான் அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டேன். அப்படிங்கும்போது அப்படியே ஸ்லோ வாக் பண்ணிட்டு மேலே ஏறினேன். ஸோ அப்படியே பார்த்துட்டு அப்படியே அந்த சைட் ஜங்கலில். ஸோ வந்து ஜங்கல் அப்படியே பார்த்தேன். கண்டிப்பாக எதுவும் தெரியாது. ஸோ நம்ம வந்து சும்மா பார்க்கணும் சொல்லி பார்க்கணும். ஓகே, ஸோ பார்க்க போகிறப்ப
அப்படியே அந்த 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 வியூ இருக்கு 180 வியூ அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தேன். அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். இந்த இடத்துல கரெக்டா கண்ணுக்கு நேரம் ஒரு மரத்துல ஒரு வெள்ளையா ஒரு உருவம் பார்த்தேன். அது வெள்ளையான உருவம் எப்படி தெரியுமா இருந்துச்சு? நீட்டு முடியோட ஃபுல்லா வெள்ளையா இருந்துச்சு. ஃபுல்லா வெள்ளையா இருந்துச்சு. இந்த இடம் அப்படி சிட்டன் பின்னால இடம் வந்துட்டு கருப்பா இருந்துச்சு. ஓகே, நான் முதல்ல பிகினிங் இட்ஸ் நான் நம்பலை. ஏன்னா அதை நான் பார்த்துட்டேன். ஏன்னா அது வெள்ளையா அதுதான் முதல் தடவை பார்த்தேன். நான் அது மீதுக்கு நான் வந்து பேயெல்லாம் நம்ப மாட்டேன். சத்தியமாக நம்பவே மாட்டேன். பேயின்னு ஒன்று இல்லை. ஏன்னா பேய் யாராவது சொன்னாங்கன்னா நான் கண்டிப்பாக ஃபைட் பேக் பண்ணுவேன். ஓகே, ஆனால் இல்லைன்னு. ஆனால் கண்ணு எனக்கு பார்த்தேன். நான் எப்படி இல்லைன்னு சொல்கிறது? நான் அதை பார்த்துட்டேன். நான் பார்த்துட்ட பிறகு அது வந்து அந்த கிட்ட இல்லை தெரியுமா, ஒரு ஒரு 100 மீட்டர் கிட்ட இருக்கு தெரியுமா, ஒரு 100 மீட்டர் கிட்ட அது அங்கே நிற்கிது. நான் வந்து இந்த டார்ச் லைட் போட்டு போனேன். ஓகே, கூனவங்களை யாரும் அந்த லைட்லாம் லேம்ப் போஸ்ட்லாம் வச்சிருக்க மாட்டாங்க. ஸோ வந்து அந்த ஹெட் டார்ச் தெரியுமா, அதை போட்டு போனேன். ஸோ ஹெட் டார்ச் வந்துட்டு ஒன்று வந்து ஒய்டாக இருக்கும், ஒன்று வந்து இப்படி இருக்கும், நேராக இருக்கும், இல்லாட்டி ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ வந்துட்டு எனக்கு அந்த அந்த வெள்ளை உருவமானு எனக்கு சரியாக தெரியல சொல்லிட்டு இந்த முட்டாள்தனத்தை வேலை செஞ்சேன். என்னன்னா அந்த லைட்டை வந்து ஸ்விட்ச் பண்ணலாம். ஸோ லைட் ஸ்விட்ச் பண்ணானே ஒன்று வந்து நார்மலாக வந்துச்சு, அப்புறம் கூரை வந்துச்சு. சரி, நான் ஃபுல்லாக வச்சோன்னா அந்த காட்டில் இருக்குது தெரியும்ல, அப்படி பார்த்து அது அவங்க அந்த மரத்தில் இந்த எப்படியா அந்த பிரான்ச் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்கே ஒரு உட்காந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கு, ஏறுறவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு தெரியுமா. ஐயோ கடவுளே. அப்போ என்ன ஆச்சுன்னா நான் அதை பார்த்த பிறகு நான் வந்து நானே அரைஞ்சிட்டேன். மேபி பிகாஸ் ஆஃப் 4 மணிக்கு 2:30 மணிக்கெல்லாம் எழுந்துச்சி ஹைக்கிங் போனால் கண்டிப்பாக தூக்க கலக்கமாக இருக்கும். ஆமாம் இல்லையா? ஸோ வந்து நானே ஒரு 3 தான் அரைஞ்சு பார்த்தா அது அப்பயும் அவங்க தான் உட்காந்துருந்துச்சு. ஓடுறா கோபால், ஓட வேண்டியதான். மேலே போய் ஓடினோட ஒரு சின்ன ஒரு ஃபன்னியான விஷயம் நடந்துச்சு. இங்கே ஒரு பேயை பார்த்த பிறகு மேலே இன்னொரு பேயை பார்த்தேன். ஆனால் அது உண்மையாக பேய் கிடையாது, ஒரு மனசன் ஃபுல்லாக வெள்ளை சட்டையை போட்டுக்கிட்டு சாலட் பண்ணியிருந்தாங்க. ஒருத்தவங்க சாலட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஆபத்து பார்த்து முடிச்சா மேலே ஏறணும். அங்கே போகிறவங்க அந்த பாஸ் பை பண்ணுறவங்க எல்லாரும் ஓ அப்படி கத்திட்டு போகிறாங்க. நானும் போய் பார்க்க போகிறப்ப அங்கே யாரும் அங்கே சாலட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி பண்ணுற செயல் அது. ஸோ அந்த முடிஞ்சோடனே நான் வந்துட்டு அப்புறம் வந்துட்டு சன்செட்லாம் பார்த்து முடிச்சிட்டேன். நான் யார்கிட்டையும் சொல்லலை. அப்போ சொல்ல அப்புறம் இறங்க போகிறப்ப என்னோட என் கூட வந்திருந்தாங்க ஆண்ட்கிட்ட அவங்க சொன்னேன், இது மாதிரி பார்த்தாவு. அவங்க சொல்கிறாங்க, உண்மையாக இருக்குமோ அப்படின்னு. உண்மையாக இருக்குமோ அப்படின்னா அப்புறம் எங்கள் அப்பாட்ட சொன்னேன், இல்லை நீ தூக்கம் இருப்ப, அதெல்லாம் கண்டுக்காது, அதெல்லாம் பொய் அப்படின்னு. மேபி அவர் என்னை வந்து அது இருக்கலாம், ஆனால் வந்துட்டு அதை வந்து நான் அதை கருதக்கூடாது சொல்லிட்டு மேபி அவர் அந்த மாதிரி சொல்லியிருந்தாலும் சொல்லியிருக்கலாம். ஓகே, ஸோ அந்த சர்ப்ரைஸ் என்னடா, அந்த சர்ப்ரைஸ் நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஓகே, அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புரோகா இல்லை, உண்மையாலே அதெல்லாம் இருக்குன்னு கூகுளில் இருக்கிற நிறைய பேர் நான் போனவங்க எல்லாரும் அதை சொல்லியிருந்தாங்க. ஓகே, இதை பார்த்தேன், அதை பார்த்தேன். நார்மலாக அந்த வெள்ளைக்காரை தான் ரொம்ப பார்த்தேன் அப்படின்னா. ஏன்னா அந்த வெள்ளைக்காரை வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா பொந்தியானா தான் ரொம்ப வெள்ளைக்காரர் இருக்கும். பொந்தியானா வந்து 2 விதம் இருக்கும். ஒன்று வந்து மாசமா இருக்கு இறந்து போயிருப்பாங்க, இல்லை ஒரு பெண் மாசமா இருக்கும் ஒரு பேர் இறந்துருவாங்க, இல்லாட்டி பிள்ளை பிறக்க வச்சோன்னே இருப்பாங்க. ஓகே, ஸோ அது அங்கே இருக்கும். ஸோ மேபி அவங்க எடுத்து வந்து அங்கே புதைச்சிருப்பாங்க போல. ஏன்னா இது பின்ன கம்புங்கா இருக்கலாம். ஸோ வந்து எடுத்து வந்து புதைச்சிருக்கலாம், இல்லாட்டி வேறு கேஸாக கூட இருக்கலாம், வந்து புதைச்சிருக்கிற கேஸாக இருக்கலாம். ஸோ அது அவங்க அங்கேயே இருந்திருக்காங்க. அந்த ஃப்ரெண்டு சொன்னோன்னே எனக்கு தூக்கியே போட்டுருச்சு. ஸோ நான் திரும்பி அதை போய் பார்க்கணும் எனக்கு ஒரு ஆசை. ஒரு முட்டாள்தனமான வேலை பற்றி நான் அது போய் ஒரு பார்க்கணும் ஆசை. ஏன்னா ஸ்டீல் நான் வந்துட்டு பார்த்தா கூட என்னால் அதை நம்ப முடியாதுன்னு சொல்லி தான் நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். ஐயோ, நான் உண்மையில பார்க்குற போல அது சும்மா ஒரு ஃபேக் கதை அப்படின்னு சொல்லி தான் நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். இதுதான் அந்த என்னோட ஒரிஜினல் ஸ்டோரி. ஐயா, நான் வந்து அது நேரில் பார்த்தனால எனக்கு ரொம்ப அளவுக்கு அந்த ஒரு 2 நாளில் நான் ரொம்ப ட்ரோமடைஸ் ஆகிட்டேன். ஏன்னா அதான் உண்மையான பார்த்துட்டேன்ல. ஸோ எனக்கு அந்த பயமே வந்துருச்சு. ஸோ வந்துட்டு பார்த்தவங்களுக்கு அது அந்த அந்த சொல்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு தெரியலாம். ஐயோ, உண்மையாலே பார்த்துருந்தா எப்படி இருக்கோம், எப்படி உயிரை கூட நடுங்கி இருக்கோன்னு அப்படி தெரியும். ஸோ இதுதான் அந்த பார்ட் 1. ஸோ பார்ட் 2க்கு போவோமா? அந்த ஆர்வத்தோட வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க பார்ட் 2க்கு. பாய் பாய்.